சரி, எல்லாரும் நம்ம வேதத்தை எடுத்துக்கொள்ளும். எல்லாரும் சங்கீத புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், இந்த மாதத்தின் வாக்கு தத்தத்தை நம்ம பார்ப்போம். ஆமென். சங்கீதம் 27:6 வாசிங்க. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். எல்லாரும் சொல்லுங்க, அந்த வசனத்தை சேர்ந்து ராணி சிஸ்டர் சொல்லும் போது படிங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீதுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சதுங்க? அவனுடைய சத்துருக்களுக்கும் வந்தார். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது என் தலையை என் சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என்ன செய்யப்படும்? அம்மா, உயர்த்தப்படும். எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது என் தலையை என் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை உயர்த்துவார். சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஆரோக்கியம் வரும். என் சத்துரு சுற்றியில் இருக்கிற என் சத்துருக்களுக்கு இப்பொழுது என் தலையை என் சுற்றியில் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சொல்லுங்க, சத்துருக்களுக்கு மேலாக என் தலையை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். பைபிள்ல சத்துருன்னு போட்டிருக்கு. அப்ப யார் சத்துரு அப்படின்னா, பைபிள்ல என்ன சொல்றதுன்னா வீட்டார் சத்துருவாம். முதல் யார் சத்துருங்க? வீட்டாரே சத்துரு. ரெண்டாவது யாருங்க? நம்மளுக்கு இருக்கிற எதிரிகள் எல்லாம் என்ன செய்யறதுங்க? சத்துருவா இருக்கிறாங்க. அப்பனா ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், ஒரு சத்துருவை மேற்கொள்ளவே. அப்பனா சத்துரு என்றால் எபேசியர்ல வாசிக்கிறோம், துரைத்தனங்களும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளும் வானத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடு கூட நம்மளுக்கு என்ன பண்ணுங்க? போராட்டம். ஆண்டவர் சொல்றாரு, நம்மளோட யுத்தம் யாரிடத்துல இல்லைங்களாமா? மனுஷனிடத்துல இல்ல. ரத்தத்தோடு மாமிசத்தோடு நம்மளுக்கு யுத்தம் இல்லையாமா? நம்மளோட யுத்தம் யாரோடு கூட இருக்காமாமா? வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு நம்மளுக்கு என்ன இருக்குங்க? போராட்டம் உண்டா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த போராட்டத்துல உங்கள் தலையை கர்த்தர் என்ன செய்வாராமா? உயர்த்துவார். இந்த மாதத்துல நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் தலை குமிஞ்சதோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் தோல்வி பற்றீர்களோ, எந்தெந்த இடத்துல நீங்கள் வெற்றி பெறாமல் போனீங்களோ, கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு உங்க தலையை சத்துருகளுக்கு முன்பாக இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உயர்த்துவார். சொல்லுங்க பார்க்கலாம், உயர்த்துவார். தேசத்துல கிறிஸ்துவர்களை கர்த்தர் உயர்த்துவார். எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு சத்துரு வெள்ளம் போல எழுப்பினாலும், ஆவியானவர் அவங்களுக்கு விரோதமா என்ன செய்வார்? கொடி பிடிப்பார். அந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், உங்க வேலையில் அநேக பிரச்சனை இருக்கலாம், உங்க குடும்பத்தில் அநேக பிரச்சனை இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய தலையை சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் இந்த மாதத்துல உயர்த்துவார். சொல்லுங்க, நீங்க உயர்த்தப்படுவீங்க. நீங்க தாழ்ந்து போவதில்லை, நீங்க கீழே குமிஞ்சு போவதில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுது பாருங்க, துரைத்தனங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி இயேசு சிலுவையின் மேல் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஆமென். இந்த வசன வாசிங்க. கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15, 14, 15 வாசிங்க. என்ன பட்டிருக்கு? வாசிங்க. நமக்கு எதிராகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவன் சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அப்ப சிலுவையில இயேசு தோத்தாரா ஜெயித்தாரா? சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க, ஜெயித்தார். ஆமென். சொல்லுங்க பாப்பா, ஜெயித்தார். சொல்லுங்க பாப்பா, ஜெயித்தார். தேவ பிள்ளைகள் என்ன செய்ய போறீங்க? ஜெய போறீங்க, ஜெயம் எடுக்க போறீங்க, வெற்றி எடுக்க போறீங்க. உங்களுக்கு தோல்வி இல்ல. எங்க அப்பா சிலுவையில வெற்றி சிறந்தார். இந்த காலையில நான் வெற்றி சிறப்பேன். எனக்கு தோல்வி இல்ல. அநேக தோல்வி எனக்கு வரலாம், ஆனா கர்த்தர் என்னோடு கூட இருந்து அந்த தோல்வி ஜெயமா இந்த மாதத்துல கர்த்தர் என்னை மாற்றுவார். நான் போகிற இடங்கள்ல வெற்றி சிறக்க பண்ணுவார். இயேசு சிலுவையில வெற்றி சிறந்தது போல நானும் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிற நானும் வெற்றி சிறப்பேன். என் தலையை இந்த மாதத்துல கர்த்தர் உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக என் தலை உயர்த்தப்படும். இந்த வேலை ஸ்தலத்துல உயர்த்தப்படும். உங்க குடும்பத்தில் உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். நீங்கள் இப்படி இருப்பது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. கர்த்தர் உங்க தலையை என்ன செய்ய போறார்? உயர்த்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சரி, வேதத்திலிருந்து ஒரு 3-4 காரியங்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். எல்லாரும் வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். 1 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்க வாசித்தால் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதர நடுவிலே அவன் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். சாமுவேல் மேல என்ன செஞ்சதுங்க? ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்க 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க, எடுத்துக்கொண்டு அவன் சகோதர நடுவில் என்ன செய்தாங்க? அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. முதல் யாருங்க விரோதம்? தாவீதுக்கு குடும்பத்தார் தான் சத்துரு. பாருங்க, சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு யார் வீட்டுக்கு வந்தாருங்க? ஈசாயின் வீட்டுக்கு வருகிறார். ஆண்டவர் சொல்றார், ஈசாய் வீட்டுக்கு போ, அங்க ஒரு மகன் என்ன செய்ய அபிஷேகம் பண்ணு சொல்றார். எதற்காக? தேசத்தை ஜனங்களை நடத்தும்படியாக அபிஷேகம் பண்ணு சொல்றார். அப்ப சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு ஈசாயின் வீட்டுக்கு போகிறார். போகும்போது ஈசா என்ன செய்தார் என்றால், தகப்பன் எல்லா பிள்ளைகளும் விருந்துக்கு அழைக்க வேண்டும். என்ன செய்யணுங்க? விருந்துக்கு அழைக்க வேண்டும். ஒரு திருமணம் என்றால் நம்ம வீட்டுல எல்லா பிள்ளைகள் என்ன செய்யணுங்க? அந்த வீட்டுக்கு அழைக்கணும். ஆனா இந்த விருந்து உங்க வீட்டுல ஆயத்தம் பண்ண சாமுவேல் வருகிறார். எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. ஆனால் தாவீது என்ன செய்தாருங்க? அவங்க தகப்பன் தாவீதை மறந்தார். தாவீதை தள்ளிவிட்டார். தாவீதை ஒதுக்கினார். சத்துருவை போல அவங்க குடும்பம் தாவீதை நினைத்து கொண்டான். அவன் என்ன செய்தாங்க? தள்ளிவிட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு எல்லா தலையின் மேல அபிஷேகம் பண்ண போகும் பொழுது கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, நீ முகத்தை பார்க்கிறான், நானும் என்ன செய்றேன்? இருதயத்தை பார்க்கிறேன் என்று சொல்றார். அப்ப தகப்பன் தாவீதை தகப்பன் ஒதுக்கினார். தாவீதை தள்ளினார். ஆனால் தேவன் தள்ளவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் அவனை ஒதுக்கவில்லை. தேவன் அவனை தள்ளிவிடவில்லை. வேதம் சொல்லுகிறது, தாவீது சாமுவேல் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சகோதரர் மேல அபிஷேகம் பண்ண உற்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேலே, நீ அவனுடைய சரீரத்தை பார்க்கிறான், அவன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நான் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். இவன் இவன் மேல் அபிஷேகம் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது
பாருங்க, 7 பேருக்கு மேலையும் ஆண்டவர் சொல்ல, இவனை நான் விரும்பல, இவனை நான் தள்ளுகிறேன், யார் வேண்டும் என்று கேட்டார். சாமுவேல் கேட்கிறார், இந்த பிள்ளைகள் இல்ல, உன்னி ஒரு பிள்ளை இருக்கிறார் கேட்கும் போது, அப்பொழுதுதான் ஈசாக்கு வந்து மண்டை சொல்கிறார், உன்னி ஒரு மகன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவனை அழைத்து கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. இந்த காலையில உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். உங்க தலையை கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக, உங்க குடும்பம் உங்களை தள்ளலாம், உங்க உற்றார் உங்களை தள்ளலாம், உங்கள் சொத்துக்கள் பிரச்சனைனால உங்களை ஒதுக்கப்பட்டு வைத்திருக்கலாம். ஆனா ஒதுக்கப்பட்ட பிள்ளை தான் சத்துருக்களுக்கு முன்பாக அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இந்த காலையில அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட உங்க தலையை கர்த்தர் உயர்த்த சத்துருக்களுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து தாவீதின் மேல, அவன் மேல ஊற்றினார், அவனை அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த காலை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார், நம் உள்ளத்தை பார்க்கிறார். நீங்க எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறீங்க? தாவீது அவன் தனியாய் இருந்தாலும், ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தாலும், அவன் கர்த்தரை எக்காலத்திலும் நான் சொத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில இருக்கும் என்று சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தரை துதிக்கிற ஒரு ஆராதனை வீரனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ஆராதனை வீரனுக்கு தோல்வி இல்லை, ஆராதனை வீரனுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார். இந்த காலையில உங்கள் சத்துருவுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார், உங்களை அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, தைல கொம்பை ஊற்றின போது அவன் மேல கர்த்தருடைய ஆவி வந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். அப்பனா உங்கள் மேல யார் ஆவி வருங்க? அபிஷேகம் ஊற்றப்பட்டா கர்த்தருடைய ஆவி. அப்பனா முன்னால எந்த ஆவி இருந்ததுங்க? பொல்லாத அசுத்த விக்கிர ஆராதனை ஆவி. எப்ப அந்த தலையில அபிஷேகம் ஊற்றப்படுதோ அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல வரும். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளோம். எப்போ நீங்க பெற்றுக்கொள்ளீங்களோ அப்பொழுதுதான் உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவா, சொல்லுங்க பார்க்கலாம், நிறைவா சொல்லுங்க, நிறைவா சொல்லுங்க. எப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறாரோ அப்போ உங்களுக்கு கோபம் வராது, சண்டை வராது. கோபத்தினால நீங்க சண்டை போட மாட்டீங்க. எப்பொழுது அந்த குணங்கள் மாறும், எப்பொழுது நாம் கனி கொடுப்போம் என்றால் அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்மளுக்குள் வரும்பொழுதுதான் நாம் கனிகளை கொடுப்போம், நம் குணங்கள் மாறும், என் பேர் மாறும், சுபாவம் மாறும். இப்ப இருக்கிறது போல நாம் இருக்க மாட்டோம். அந்த கர்த்தருடைய ஆவியானவர் வரும்பொழுது எனக்குள் இருக்கிற எல்லா கெட்ட சுபாவங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறவராக இருக்கிறார். அதான் இயேசுவை குறித்து யார் சொல்றாங்க? தீர்க்க தரிசனமா ஏசாயா எத்தனை வருஷம்? 400 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே என்ன செய்தார்? 400 ஆண்டா 7000 ஆண்டா முன்னாலே என்ன செய்யறார்? ஏசாயா சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். யார் மேல இருக்கிறாருங்க? யார் மேல சொன்னாருங்க? கிறிஸ்துவின் மேல. யார் மேல இருந்தாராமா? கர்த்தருடைய ஆவியானவர். அவர் என்ன செய்தார்னா, அந்த 61 வாசித்து பாருங்க. 61 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அந்த ஆவியானவர் யார் மேல இருந்தாரு? கிறிஸ்துவின் மேல இருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், கிறிஸ்துவின் மேல. அந்த வசனம் பாருங்க, அப்போஸ்தல புஸ்தகத்துல 10:38 சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிங்க. பரிசுத்த கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். வாசிங்க பார்க்கலாம். 30 வாசிங்க, 38 வாசிங்க, 10:38 வாசிங்க. இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாருங்களாமா? அபிஷேகம் பண்ணினார்.
யாரை அபிஷேகம் பண்ணினா? கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணினா. அபிஷேகம் பண்ண போது அவர் என்ன செய்தார்? நன்மை செய்தார். அல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றாதான் உங்களுக்கு என்ன வருங்க? நல்ல குணங்களை கர்த்தர் கொடுப்பார். அப்புறம் எப்ப குணம் மாறும் என்றால், சுபாவம் மாறும் என்றால், நாம் எப்பொழுது அந்த கர்த்தருடைய ஆவினால நிரப்பப்படுகிறோமோ, எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவினால நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவினால நிரப்பப்படும் போது, கிறிஸ்துவின் மேல அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது அவர் நன்மை செய்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. காலையில தலையை கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் உங்கள் மேல யார் இருக்காருங்க? கிறிஸ்துவின் ஆவியானவர் இருக்கார். சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார். இந்த காலையில இதுவரைக்கும் நீங்க அபிஷேகம் பெறல அப்படின்னா நீங்க கேட்கணும், ஆண்டவரே என்னை நிரப்புங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலை மேல உங்களுடைய ஆவியை என்ன செய்யுங்க? ஊற்றுங்கப்பா, என்னை நிரப்புங்க. தாவீது சகோதரருக்கு நடுவுல கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டது போல இந்த காலையில என் மேல ஊற்றுங்கப்பா. யார் மேல கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார், அவர்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அப்பனா சத்துருக்களுக்கு முன்பாக, அதான் அந்த சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, ஏன்னா சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பண்டிகை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. அல்லேலூயா. காலையில உங்கள் பாத்திரம் நிரம்புகிறதா? நீங்கள் காலியா இருக்கிறீங்களா? இந்த காலையில கேட்கும், ஆண்டவரே எண்ணெய் நிரப்பும், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும், நான் காலியா இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் என் மேல் இல்லை என்றால் இந்த காலையில நான் கேட்கிறப்பா, உங்களுடைய ஆவியை என் மேல் ஊற்றுங்க ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா. மேல்வீட்டு தரையில எப்பொழுது அந்த 120 பேர் அந்த கூடி ஜெபித்தார்களோ பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்கின போது, அவர்கள் மேல இறங்கின போது அற்புதங்கள் நடந்தது, சுபாவங்கள் மாறப்பட்டது. இந்த காலையில் ஆண்டவரே என்னுடைய சுபாவங்கள் மாற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. ஆமென். எத்தனை கனிங்க பைபிள்ல? 9 கனி. எத்தனை வரங்கள்? 9 வரங்கள். அப்பனா இதெல்லாம் எப்ப கிரியை செய்யணும்? 9 கனி. என்னென்ன கனிங்க? சாந்தம், அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 9 கனி ஒருத்தர் கூட இருந்தா எப்படி இருக்குங்க? சாந்தம், சாந்தி வச்சிருப்பாங்க. என்ன இருக்காதுங்க? பேர் சாந்தி, அது என்ன இருக்காது? சாந்தமே இருக்கு. பாருங்க, குணம், கிறிஸ்துவ குணம் மாறினாதான் சபை மாறுங்க. அந்த குணம் பாருங்க, 9 கனியும் எப்போ வருது அப்படின்னா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறது. ஆவியானவர் நம்ம குணங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. காலையில நம்ம குணங்கள் மாற வேண்டும். நம் மேல கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். தாவீதுக்கு மேல் தாவீது சகோதரர்கள் நடுவில் கர்த்தர் அவன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்டது போல இந்த காலையில நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். நாம் கேட்கும், ஆண்டவரே இப்படி ஆவியானவர் ஊற்றும் பொழுது என் சுபாவங்கள் மாறும், பேச்சு மாறும், நடைகள் மாறும். நான் உமக்காக ஓட என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள் எல்லாம் மாறுவதாக 9 கனி நாளங்களை நிரப்புவீராக. அல்லேலூயா. ஆமென். நம்மளுக்குள்ள அந்த கனி இருந்தாலே போதும். என்ன இருந்தா போதுங்க? கனி இருந்தா அதை பார்த்தாலே என்ன செய்வாங்க? நல்ல கனி கொடுக்கிற மரத்தை தான் என்ன செய்வாங்க? சொல்லுங்க ஐயா.
அந்த கண்ணெல்லாம் அந்த அங்கதான் போகும். என்னங்க, கனி கொடுக்காத மரத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? அது என்ன மரமா இருந்தா எனக்கு என்ன, அது கனி கொடுக்கும். கனி கொடுக்கறதா இருந்தா அந்த மரத்தை பார்ப்போம். சார் இவ்வளோ கனி கொடுக்குறது இந்த மரம். கனி கொடுக்கும் போது அதை ஜனங்கள் பார்ப்பார்கள். நம்மளுக்குள்ள கனி கொடுக்கும் போது ஜனங்கள் நம்மளை பார்ப்பார்கள், இயேசுவை பார்ப்பார்கள். இப்படிப்பட்ட சுபாவங்களை கர்த்தர் நம்ம இடத்துல என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது நம்ம எடுத்துக்கொள்ளும், இரண்டாவது வேதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம், 2 சாமுவேல் 5 வாசிங்க. 2:4 வாசிங்க. 2 சாமுவேல் 2:4 வாசிங்க. 2 சாமுவேல் 2:4. அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலியோத் தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினார்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது. ஆமென். பாருங்க, இரண்டாவது முதல் எங்க அபிஷேகம் பட்டாருங்க? சாமுவேல் இல்ல, முதல் தாவீதுக்கு எங்க அபிஷேகம்? வீட்ல சகோதரர்கள் நடுவுல அபிஷேகம். இரண்டாவது எங்கங்க? இரண்டாவது அபிஷேகம் எங்கங்க? பூரா யூதா தேசத்துக்கு முன்பாக என்ன செய்யப்பட்டதுங்க? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது. இரண்டாவது அபிஷேகம் எங்கங்க? தேசத்தின் நடுவில் அவனை கர்த்தர் ராஜாவாய் வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேசத்தின் நடுவில் வேதம் சொல்லுகிறது போல அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதாவின் வம்சத்தின் மேல் ராஜாவா. அப்ப எங்க இருந்தார்? முதல்ல எங்க அபிஷேகங்க? சகோதரர். இரண்டாவது எந்த அபிஷேகம்? தேசத்தின் நடுவில். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் தேசத்துல என்னவா வைக்க போறாருங்க? நீங்க தான் ராஜா. உங்க மேல ராஜாவின் அபிஷேகம். இரண்டாவது ஆளுகை செய்யும்படியார். தாவீது தேசத்தில் எத்தனை வருஷம் ஆளுகை செய்தாங்க? 40 வருஷம் ஆளுகை செய்தார். சத்துருக்களை துரத்தினார், யுத்தம் பண்ணினார், அற்புதங்களை செய்தார். இந்த காலையில உங்களுக்கு நான் சொல்லட்டும், தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்கள் மேல இரண்டாவது ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்ற போகிறார். தேசத்தை ஆளும்படியாக, பட்டணத்தை ஆளும்படியாக தாவீதை கர்த்தர் 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தை என்ன செய்தார்? ராஜரீகம் பண்ணினார். இந்த காலையில உங்களுக்கு சொல்லட்டும், தேவனுடைய அபிஷேகம் ஆளுகை செய்கிற அபிஷேகம். நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். இந்த பட்டணத்தில் உங்களை ஆளுகை செய்யும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல இறங்கி வர போகிறார். தாவீதை கர்த்தர் தேசத்துக்கு உயர்த்தினார் அல்லவா? இந்த காலையில உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார். இந்த 7வது மாதத்துல கர்த்தருடைய சமூகத்துல ஓடி வந்திருக்கிற உங்கள் தலையில தேசத்துல கர்த்தர் உயர்த்துவாராக. அல்லேலூயா. ஆமென். 5ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தா 5ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல எபூஸ் பட்டணத்தை எந்த ராஜாவை என்ன செய்யலைங்க? சுகந்தரிக்கவில்லை. ஏன் அப்படின்னா அந்த பட்டணத்துல யார் இருந்தாங்க? குருடர்களும் சப்பானிகளும். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வாசிங்க. எத்தனாவது வசனம்? 5:6 வாசிங்க. 2 சாமுவேல் 5:6 வாசிங்க. தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி, அவன் கூடாது என்று என்ன செய்தாங்களாமா? தாவீது என்ன செய்யக்கூடாதுங்க? இந்த தேசத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாதுங்க? ஆளுகை செய்ய விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தார்களாமா? தடை பண்ணினார்களாம். யார் தடை பண்ணாங்க? குருடர்களும் சப்பானிகளும். ஆமா, குருடர் சப்பானிகள் தடை பண்ண முடியல. ஏங்க, கண்ணு தெரியாதவன் வந்து தாவீதை தடை பண்ண முடியுமா? சொல்ல மாட்டீங்க. யாருமே வாய் திறக்க மாட்டீங்க. எனக்கு கண்ணு தெரியல வைங்க, உங்களை எல்லாம் தெரியுமான்னு கேட்கிறேன். அப்ப எப்படி அவனை தடை பண்ணாங்க? குருடர்களும் சப்பானிகள் என்ன செய்தார்களாமா? தடை பண்ணினான். அந்த வேதம் சொல்ல வாசிங்க பார்க்கலாம். வாசிங்க வாசிங்க.
நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை. குருடரும் சப்பானியர்களும் உன்னை தடுப்பார்கள் என்று குருடர்களும் சப்பானிகளும் என்ன செய்வாங்க? தடை பண்ணுவார். ஆனால் தாவீது என்ன செய்தார் என்றால் யுத்தம் பண்ணினார், அந்த தேசத்தை பிடித்தார். அந்த தேசத்துக்கு என்ன பேர் வச்சாருங்க? தாவீதுபூர், தாவீது நகரம் என்று பேர் வைத்தார். அல்லேலூயா. எழுதி இருக்குங்களா? போட்டு படிங்க பார்க்கலாம். அவன் சீயோன் கோட்டை பிடித்தார். எந்த ராஜாவை எனக்கு பிடிக்கலைங்களாமா? சீயோன் கோட்டை பிடிக்கவே இல்லை. ஏன்னா குருடரும் சப்பானிகளும் அவர்களை தடை பண்ணினார்கள். ஆனால் தாவீது யுத்தம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தம் பண்ணினார். நல்ல சத்தமா சொல்லுங்க. யுத்தம் பண்ணினார். குருடர்களை முறித்தார், சப்பானிகளை முறித்தார். ஆமென். ஐயா என்ன தொடங்க? சப்பானி யுத்தம் முடியுமா? நடக்க முடியாத சப்பானி போய் என்ன செய்யறாராமா? சப்பானி போய் தாவீதை தடை பண்ணாங்களா? சப்பானி பண்ண முடியுங்களா சிஸ்டர்? கண்ணு தெரியாத பண்ண முடியுமா? அப்புறம் எது தடை பண்ணது அப்படின்னா பிரபஞ்சத்தின் அந்த காலம் இதெல்லாம் சத்துரு தாவீதை தடை பண்ண, சப்பானி தடை பண்ணினான். தேசத்துல ஏன் சுவிசேஷம் போகல? ஏன் ஜனங்கள் ரட்சிக்கப்படல? ஏன் பட்டணத்தை நாம பிடிக்க முடியல? அங்கங்க விக்கிர ஆராதனை, எல்லா குருடர்களும் சப்பானிகளும் சுவிசேஷத்தை தடை பண்ணுகிறார். ஊழியர் செய்யக்கூடாதபடி அநேக பிரச்சனைகளை தேசத்துல சத்துரு கொண்டு வருகிறார். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் சத்துருக்களை முறியடிக்க வேண்டும், குருடர்களை முறியடிக்க வேண்டும், சப்பானிகளை முறியடிக்க வேண்டும். தாவீது சப்பானிகளை குருடர்களை முறியடித்தார். காலையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் மேல இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல இருக்கிற தேவ அபிஷேகம் சத்துருக்களை முறியடிக்க வேண்டும். இந்த தேசத்தில் இருக்கிற சத்துருக்களின் வல்லமைகளை முறியடிக்க வேண்டும். உங்களுக்கு விரோதமா எழுப்புகிற சத்துருக்களை முறியடிக்க வேண்டும். எங்களுடைய ஆயுதம், எங்களுடைய போர் ஆயுதம் மாமிசத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்கும்படி அது தேவ பலனாய் மாறுவதாக. இந்த காலையில் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லட்டும். இந்த தேசம் எப்பொழுது இயேசுவை காண்பார்கள், எப்பொழுது ரட்சிப்பு வரும், எப்பொழுது தேவ சித்தம் வரும், எப்பொழுது தேவ ராஜ்யம் வரும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகம், ராஜாக்களின் அபிஷேகம், ஆளுகிற அபிஷேகம். இந்த காலையில உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்லட்டும். ஏதோ பிரசங்கிக்கிறது மட்டுமல்ல, அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்ய வேண்டும். நீங்கள் பட்டணத்தை அசைக்க வேண்டும், குருடர்களும் சப்பானிகளை முறியடிக்க வேண்டும். யார் பட்டணத்தில் இருக்கிற சபை, பட்டணத்தில் இருக்கிற குருடர்களையும் சப்பானிகளை முறியடிக்கிறார்களோ அங்கதான் தேவ ராஜ்யம் வரும், தேவ சித்தம் வரும். நீங்கெல்லாம் போனா சத்துருக்களை முறியடிக்க வேண்டும், பொல்லாத ஆவிகளை முறியடிக்க வேண்டும். இந்த காலையில தேவ பிள்ளையே, ஏதோ நம்ம சபைக்கு வருகிறோம் போகிறோம், அதனல்ல நம்ம மேல கர்த்தர் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். ராஜாக்களின் அபிஷேகம், ஆளுகிற அபிஷேகம். நீங்க தான் ஆளுகிறவர்கள். சொல்லுங்க, நான் தான் ஆளுகிறவன். சொல்லுங்க, நான் தான் ஆளுகிறவன். நான் தான் அந்த பட்டணத்தை அசைக்கிறவன். நான் தான் அந்த பட்டணத்தில் இருக்கிற குருடர்களை சப்பானிகளை முறியடிக்கிறவன். இந்த காலையில தேவ பிள்ளையே, உங்களை அதற்கு தான் கர்த்தர் வைத்திருக்கிறார், அதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை கொண்டு தேவ வல்லமை வெளிப்படும். பிசாசு ஓட வேண்டும், வியாதிகள் சுகமடைய வேண்டும், பிசாசின் கிரிகளை அழிக்கும்படியாக மனுஷகுமாரன் என்ன பண்ணார்? வெளிப்பட்டார். இந்த காலையில் அந்த மனுஷன் குமாரன் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். நான் போகிற இடங்கள்ல அந்தகார கிரிகள் அழிக்கப்படுவதாக, பிசாசின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல கர்த்தர் ஊற்றுகிறார், நிரப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் ராமா சகரபல கர்த்தர். உங்கள் மேல என்ன இருக்குங்க? கர்த்தருடைய அபிஷேகம். ராஜாக்கள்,
என்ன வசனம் சொல்லுங்க? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது. இப்பிரபஞ்சத்தின அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்தில் அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக நீங்க எந்த கூட்டத்தாருங்க? ராஜரீக ஆசாரிய கூட்டம். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. நாங்கள் ஆளுகை செய்கிற கூட்டம், ராஜாக்களா. இந்த காலையில உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல ஊற்ற போகிறார். நல்ல கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. ஓ ஷபா லகதரபா, ஹalleluya. அந்த காலையில உங்களுக்கு சொல்லட்டும், உங்க வீட்டுல இருக்கிற விக்கிரங்கள் இருந்தா எல்லாம் எடுத்து போடுங்க. அதனால சாபங்கள் வரும். விக்கிரங்களை தேடி ஓடி போகாதீங்க. விக்கிரங்களை, மந்திரவாதங்களை தேடி ஓடி போகாதீங்க. இன்னி அநேக குடும்பத்தார் நன்மை நினைக்கல சொல்லி மந்திரங்களை தேடுகிறார்கள், அப்புறம் குருக்களை தேடுகிறார்கள், ஜாது பண்ணுகிறவர்களை தேடுகிறார்கள். அதை பார்க்கிறோம். உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், இயேசு உயர்ந்தவர், அவர் அற்புதங்களை செய்வார், அவர் ஆளுகிறவர். நம் தேவன் ஆளுகிறவராய் இருக்கிறார். தேவ சித்தம் வருவதாக, பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில் நம்முடைய ராஜ்யம் வருவதாக. சொல்லுங்க, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. பஞ்சுகுலா நம்முடைய ராஜ்யம் வருவதாக. மகேஷ்பூர் நம்முடைய ராஜ்யம் வருவதாக. நீ எதுக்குள்ள அப்படின்னா எஸ்தரை பார்த்து சொல்லு, எஸ்தர் நீ எழும்படினா ரட்சிப்பு வேறு இடத்திலிருந்து வருமா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார், உங்களை எதிர்பார்க்கிறார். மகனே, உன்னை நான் எதிர்பார்க்கிறேன். உன்னை கொண்டு ஏதாவது செய்ய நான் திட்டம் வைத்திருக்கிறேன். மகளே, உன்னை நான் செய்ய ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். உன்னை அதற்காக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். கற்பத்தில் உருவாக்கி இருக்கிறேன். உன்னை முன்குறித்திருக்கிறேன். உன்னை கொண்டு ஒரு திட்டம் செய்ய நான் ரெடியா இருக்கிறேன். நீங்கள் அர்ப்பணித்தால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். நீங்கள் ஒப்பு கொடுத்தால் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். நீங்க ஒரு ஸ்டெப் வச்சாரா? ஏசப்பா எவ்வளவு ஸ்டெப் வைப்பாரு? எவ்வளவோ வச்சுட்டு போறாரு. அவர் 2 வைப்பார். நீங்க வைக்காமையே அது வேணும் இது வேணும் ஒண்ணு வர. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை நீங்க தேடணும். ராஜ்யத்தை தேடணும். ராஜ்யம் வரோன்னு, பஞ்சாப்ல வரோன்னு, ஹரியானால வரோன்னு, இமாச்சல்ல வரோன்னு, ராஜஸ்தான்ல வரோன்னு, இங்க இருந்து அநேக பேர் தேசத்துக்கு போகணும், நாடுகளுக்கு போகணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறார். நல்லவர் கரங்களை தட்டுகிறார். முதல் சகோதரர்களுக்கும் நடுவில் என்ன செஞ்சாருங்க? அபிஷேகம். 2வது தேசத்தின் மேல அபிஷேகம். 3வது அபிஷேகம். அவனுடைய அபிஷேகம் காலி ஆகல. அவன் சொல்றார், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வலிந்து கொண்டே. சொல்லுங்க, 5ல சொல்றார், சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திய தலைய என்னை நான் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் என்ன செய்யுங்க? நிரம்புது. சொல்லுங்க பார்க்கலாம், நிரம்புது. என் பாத்திரம் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலையில உங்க பாத்திரம் காலியா இருக்கிறதா? இல்ல நிரம்புகிறதா? இல்ல சண்டே மட்டும் நிரம்புகிறது, மண்டே என் பாத்திரம் காலியா இருக்கிறது? இந்த காலையில தாவீது சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த காலையில தேவ பிள்ளையே, உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும், வழிய வேண்டும். நதி போகிற இடங்கள் எல்லாம் சொல்லுங்க ஆரோக்கியம். இந்த நதி போகிற இடங்கள்ல மச்சங்கள் பிழைக்கும், ஜீவ விருட்சம் உண்டாகும். சொல்லுங்க, ஜீவ விருட்சம். இந்த 3 வசனம் மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 47 ஏசாயா எசேக்கியேலின் புஸ்தகம் 47ல சொல்லுங்க 9 நீங்கள் வாசித்தால் இந்த நதி போகிற இடங்கள் எல்லாம் சொல்லுங்க விருட்சம் என்ன செய்யுங்க? பிழைக்குமா? அந்த வசனம்
சொல்லுங்க, வாசிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும். ஆமே, ஜீவ பிராணிகள் எல்லாம் என்ன செய்யுங்க? பிழைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, பிழைக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, பிழைக்கும். இந்த நதி போகிற இடங்கள் எல்லாம் பிழைப்பு உண்டாகும். இந்த காலையில் உங்களுக்கு நான் சொல்லட்டும், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ நதி, அபிஷேக நதி போகிற இடங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு பிழைப்பு உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. இந்த காலையில் நான் சொல்லட்டும், தேசத்தில் ஏற்பட்ட நதிகள் இருக்கலாம், கங்கை நதி இருக்கலாம், அப்புறம் என்ன நதி இருக்குங்க? காவேரி நதி இருக்கலாம். எந்த நதி இருந்தாலும் அந்த நதியில ஆரோக்கியம் இல்லை, அந்த நதியில சுகம் இல்லை. நான் அந்த காலையில பிரசங்கிக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமாக நதி உங்களுக்குள்ள இருக்குமானால் அது போகிற இடங்கள் எல்லாம் சுகம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, நன்மைகள் உண்டு, அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு. இந்த நதி போகிற இடங்கள்ல அற்புதங்கள், ஜீவ விருட்சங்கள் பிழைக்கும், பிழைக்கும். சாதாரண நதி போகிற இடங்கள் எல்லாம் விவசாயங்கள் செழிப்பாகுமோனா, உங்களுக்கு இருக்கிற நதி ஜீவ நதி. போகிற இடங்கள் எல்லாம் ஆரோக்கியம். சொல்லுங்க, நான் போகிற இடங்கள்ல ஆரோக்கியம். நல்லா சொல்லுங்க, சுகம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் சொல்லுங்க. நீங்க சாபத்துக்கு பிறக்கல, நீங்க சாபமானவர்கள் அல்ல. உங்களுக்குள்ள ஜீவ நதி, ஆசீர்வாதமான நதி, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய நதி இருக்கிறது. அது பசுமையுள்ள நதி, அது செழுமையான நதி, ஆரோக்கியமான நதி. இந்த காலையில நான் உங்களுக்கு சொல்லட்டும், நதி உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய நதி போகிற இடங்கள் எல்லாம் ஆரோக்கிய மச்சங்கள் பிழைக்கும், சுகவாழ்வு உண்டாகும். பேதுரு நிழல் பட்டவுடனே அற்புதம். அவருக்குள்ள என்ன இருந்ததுன்னா நதி இருந்தது, அபிஷேகமான நதி. பவுலே ஒரு நாள் அற்புதம் நடந்தது. காலையில் உங்களை கொண்டு அற்புதம் நடக்கணுமா? உங்களை சொல்லுங்க, உங்களை கொண்டு அதிசயம் நடக்கணுமா? உங்களை கொண்டு தேவராஜ்யம் வரணுமா? கேன்சர் சுகமாகணுமா? மரித்தவர்கள் எழும்புவார்கள். நான் சொல்லிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு வாரமும் மரித்தவர்கள் எழும்புவார்கள், குஷ்ட ரோகி சுகமாவார்கள். அற்புதம் நடக்க போகிறது, கட்டாயம் நடக்க போகிறது, கட்டாய அற்புத அடையாளங்கள் நடக்க போகிறது, தேவ வல்லமை விளங்கப்பட போகிறது. இந்த காலையில் உங்களுக்கு நான் சொல்லட்டு தீர்க்கதரிசனம், உங்களை கொண்டுதான் கர்த்தர் தேசத்தை அசைக்க போகிறார், மாநிலத்தை அசைக்க போகிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவ நதி போகிற இடங்கள் எல்லாம் ஆரோக்கியமும் மச்சங்களும் கிடைக்கிறதா? நீங்கெல்லாம் யார் கூட்டாங்க? தேசத்தை ஆளுகிற கூட்டம், நீங்க அற்புதங்கள் அடையாளம் செய்கிற கூட்டம். உங்களை கொண்டு பிசாசு ஓட போகிறது, பிசாசி வல்லமைகளை அழிக்க போகிறது. காலையில சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து, நீங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல, நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்க. தேவ ராஜ்யம் யாருக்குள்ள இருக்குங்க? எனக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள என்ன ராஜ்யம் இருக்கிறது? சொல்லுங்க சத்தமா, தேவ ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. நீங்க போகிற நேரங்கள் எல்லாம் தேவ ராஜ்யம், அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க போகுது. ஹல்லேலூயா. நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? நீங்க ரெடினா எஸ்அப்பா ரெடி. நீங்க ஆயத்தனா அவர் ஆயத்தம். நீங்க உங்க மேல அபிஷேகம் வேணும்னா அவர் ரெடியா இருக்கிறார். உங்களை கொண்டுதான் என்ன செய்ய போறார்? கண்களை சொல்லுங்க, ஏறெடுத்துப்பா. என்ன இருக்கு? என்ன சொன்னாங்க? இலைநிலம் மிகுதி, ஆட்கள் குறைவு, அறுப்பு மிகுதி, ஆட்களோ குறைவாக இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த காலையில் உங்களை தான் தெரிந்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டார், என் பிள்ளைகளை தெரிந்து கொண்டார்.
நீங்க மட்டும் போதாது, நீ மட்டும் போதா, குடும்பம் மட்டும், சபையை எழுப்பு, சபை எழுப்பு. இந்த காலையில் உங்களை எழுப்ப போகிறார். என்னால முடியாது, என்னால என்ன இல்லைங்க, சத்து இல்லை, நான் பலவீன. ஆனா கர்த்தருடைய பலம் உங்கள் மேல வரும்போது நீங்க எழுந்து கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை பாருங்க, உங்க தரிசனத்துல பாருங்க. லட்சங்களை நான் கொண்டு வர போகிறேன், லட்சங்களை நான் இயேசுக்குள்ள கொண்டு வர போகிறேன். வேற பெரிய அற்புதங்களை நான் செய்ய போகிறேன். யாருக்குள்ள அந்த தரிசனம் இருக்கிறதோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா?